கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த கண்ணியம் பொருந்திய இந்த நாட்டிலே அல்லாஹுடைய இல்லத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இதுவே எமது இறுதி ரமதானாக இருக்கலாம். ஒரு வித்தியாசமான தலைப்பு தான். ரமதான் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ரமதானை அடைவோமா இல்லையா என்ற ஒரு கேள்வியோடு இந்த தலைப்பை அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்ற ரமதானில் எம்மோடு இருந்து இந்த ரமதானை அடைவதற்கு வாய்ப்பு இல்லாமல் மரணித்தவர்கள் எமக்கு தெரியுமா? நம்மளோட போன வருஷம் ரமதானில் நோன்பு வச்சு வரக்கூடிய ரமதானுக்கு அவர்கள் இல்லை என்ற நபர்கள் யாராவது நமக்கு தெரியுமா? போன ரமதானில் என்னோடு இருந்தார் அவர், இந்த ரமதானில் அவர் இல்லை. என் குடும்பத்தில் இருக்கலாம், என்னுடைய ஊரில் இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கலாம். தெரியுமா? கை உயர்த்துங்க தெரிஞ்சவங்கெல்லாம். அவங்களுடைய நிலைமை என்ன? இதே போன்று அடுத்த ஆண்டும் ஒருவேளை இந்த கேள்வி கேட்கப்படலாம். அந்த கேள்விக்கு உங்களில் பக்கத்தில் உள்ளவர் உங்களை நினைவு காட்டி கைகளை உயர்த்தலாம். அல்லது அடுத்த ஆண்டு இந்த கேள்வியை கேட்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வாய்ப்பை கொடுத்திருப்பானா என்று கூட எனக்கு தெரியாது. யாரும் அதில் உறுதிவிட்டு சொல்ல முடியாது. வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்சும் பிஐ அர்தின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது நாளை எதை சம்பாதிக்கும் என்று. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது எந்த இடத்திலே மரணிக்கும் என்று. சுப்ஹானல்லாஹ்.